மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எக்ஸல் ப்ளஸ் விபிஏ கோடிங் எப்படி எழுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு A1லேருந்து D10 வரைக்கும் எனக்கு எப்படி வரணும்னா எல்லா பாக்ஸ்லையும் நைஸ்னு சொல்லி வரணும். அதாவது A1லேருந்து D10 வரைக்கும் எல்லா பாக்ஸ்லையும் எப்படி வரணும், எனக்கு நைஸ்னு சொல்லி வரணும். அப்போ இப்போ நம்ம எதில் இருக்கோம், நம்ம எக்ஸலில் இருக்கோம். நமக்கு கோடிங் எதில் எழுத போகிறோம்னா விபிஏல எழுத போகிறோம். அப்போ Alt F11 கொடுத்தீங்கன்னா விபிஏக்கு போயிடலாம். Alt F11 கொடுங்க. கீபோர்ட்லேருந்து Alt F11 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது நமக்கு தேவையில்லை, எரேஸ் பண்ணிவிடுவோம். எரேஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எழுதி பார்த்தது எரேஸ் பண்ணிவிடுவோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கோடிங் கொடுக்க போகிறோம். என்ன கொடுக்க போகிறோம்னா, இப்போ எனக்கு சப்புன்னு சொல்லி கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டேட்டாவை ஃபில் பண்ண போகிறேன். அப்போ டேட்டா ஃபில்லுன்னு சொல்லி கொடுத்துங்க. எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம், கொடுத்துங்க. டேட்டா ஃபில்லுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எண்டு சப்பு வந்துடும். நீங்கள் சப்பு கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக எண்டு சப்பு வந்துருச்சு. இப்போ டேட்டா ஃபில்லுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ரேஞ்சு வேணும். ரேஞ்சு எப்படின்னா ரேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துங்க. ரேஞ்சு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே A1லேருந்து அதுக்கு முன்னாடி கொட்டேஷன் கொடுத்துங்க. கொட்டேஷன் கொடுத்துட்டு A1லேருந்து கோலன் கொடுத்துட்டு D10 வரைக்கும், A1லேருந்து D10 வரைக்கும் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டாட்டு கொடுத்துட்டு வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருங்க. வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே நமக்கு என்ன வேர்டு வேணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன ஒன்று நைஸ்ன்னு சொல்லி கொடுத்துனா நைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருங்க. நைஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டிட்டு இதை ரன் பண்ணுறதுக்கு என்னன்னா, இந்த இருக்குது பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து F5ன்னு ஒன்று இருக்கும். அதாவது F5 பட்டன், ஷார்ட்கட் வந்து F5. இப்போ எக்ஸாம்பிளுக்கு F5ன்னு கொடுத்து பாருங்கள். F5ன்னு கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு மேக்ரோ டேபிள் ஒன்று வரும். இதில் வந்து என்ன இருக்குது, டேட்டா ஃபில்லுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. இந்த நேமுக்கு வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரன்னுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், உடனே ரன் ஆகிடும். இங்கே ரன் ஆகிடுச்சு. எப்படி போய் பார்க்குறதுனா, எக்ஸல் இங்கே இருக்கு பாருங்கள், மேலே அந்த பட்டனை எக்ஸலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A1லேருந்து D10 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா காலத்துலையும் என்ன செஞ்சிடும், நைஸ்ங்கிற வேர்டு வந்துடும்.